தனது உயிரை துச்சம் என மதித்து பாழடைந்த கிணற்றுக்குள் இறங்கி பசுமாட்டை காப்பாற்றிய தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி கீழப்பட்டி பகுதியில் நடராஜன் என்பவர் தனது பசுமாட்டை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது வெளியில் தெரியாத அளவிற்கு தரையோடு தரையாக இருந்த சுமார் 70 அடி ஆழ கிணற்றுக்குள் பசுமாடு தவறி விழுந்தது. கிணற்றுக்குள் தண்ணீர் இருந்ததால் பசு நீந்தியபடி சத்தமிட்டு அலறியது. இதனை பார்த்த மாட்டின் உரிமையாளர் சத்தமிடவும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் அங்கு வந்து சேர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலங்குடி தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்ததும் நிலைய அலுவலர் ராஜ்குமார் மற்றும் இளவரசன், சுதாகர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். கிணற்றை பார்த்ததும் மளமளவன களத்தில் குறித்த வீரர்கள் சக வீரர் ஒருவரை கிணற்றுக்குள் இறக்க அவர் மாடு கீழே விழுந்து விழாதபடி ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக கயிறு கட்ட கிணற்றின் மேற்பரப்பில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்து விவசாயிகளின் உதவியுடன் கயிறுகளை இழுத்து பசுமாட்டை மேலே தூக்கி காப்பாற்றினர். மேலே வந்ததும் பசுமாடு கதற மாட்டின் உரிமையாளர் ஆனந்த கண்ணீர் விட்டபடி மாட்டை தடவி கொடுத்து கூட்டிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு நன்றிக்குரிய அப்பகுதி மக்கள் ஏதேனும் சன்மானம் வழங்க விருப்பப்பட்டு அவர்களிடம் கேட்க மிகுந்த பணிவுடன் எப்போதும் என்ன தேவை என்றாலும் எங்களுக்கு போன் செய்யுங்கள், வருகிறோம். ஆனால் எந்தவித சன்மானமும் வேண்டாம், தங்களின் அன்பும் வாழ்த்தும் போதும் என்று கூறிவிட்டு சினிமா கதாநாயகர்கள் போல் அங்கிருந்து சென்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் ஆச்சரியம் அடைந்தனர். மக்கள் அரசு அலுவலகத்திற்கு சென்றால் பல இடங்களில் செலவில்லாமல் எந்த பணியையும் முடிக்க முடியாத நிலையில் தமது இடத்திற்கு வந்து பல்லாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பசுமாட்டை காப்பாற்றிவிட்டு 10 பைசா கூட வேண்டாம் என்று கூறிய தீயணைப்பு துறையினரை பெருமிதத்துடன் அப்பகுதி மக்கள் நன்றி சொல்லி அனுப்பி வைத்தனர்.